மகாலட்சுமி அம்சம் பெற்ற அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவரா நீங்கள்? உங்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள். அஸ்ட்ரோ தமிழ் ஜெய் பியாசஸ்ரீயின் வணக்கம். அறிவோம் அடிப்படை ஜோதிடம் என்ற தலைப்பில் பஞ்சாங்கத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் பற்றி பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இந்த வீடியோவில் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம். முதலில் மகாலட்சுமி அம்சம் பெற்ற அனுஷம் நட்சத்திரத்தின் சில முக்கிய காரகத்துவங்களைப் பற்றி பார்ப்போம். அனுஷம் நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் ஆவார். இதன் அடையாளக் குறியீடு தாமரைப்பூ ஆகும். அனுசத்தின் சமஸ்கிருத பெயரான அனுராத என்பது தெய்வீக ஒளியின் சீடர் என்னும் பொருள் கொண்டது. அனுஷ நட்சத்திரத்திற்கு மிருதுதாரா என்ற பெயரும் உண்டு. இது மிருதுதாரா என்றும் அழைக்கப்படுகிறது. இதன் பொருள் மென்மையானது அல்லது மென்மையான நட்சத்திரம் என்பதாகும். அனுஷ நட்சத்திரம் வரும் நாளை வெள்ளை நாள் என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. இதன் அனைத்து பாதங்களும் விருச்சிக ராசியில்தான் அமைந்து இருக்கும். 4000 பிரபந்தத்தை தொகுத்த வைணவ ஆச்சாரியர்களில் முதன்மையானவரான சீமன் நாதமுனிகள் அவதரித்த நட்சத்திரம் இது ஆகும். மேலும் ஸ்ரீ மகாலட்சுமி பிறந்த நட்சத்திரம் இதுதான் என்று புராணம் சொல்லுகிறது. இது ஒரு தேவகண நட்சத்திரம். இதன் மிருகம் பெண்மான். இதன் பறவை வானம்பாடி ஆகும். இதன் தேவதை துவாதச ஆதித்தர்களில் ஒருவரும் சூரியனின் அம்சமுமான மித்ரன் மற்றும் ஸ்ரீ லட்சுமிநாராயணன் ஆவார்கள். இதன் மரம் பாலில்லாத மகிழ மரம் ஆகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பொது குணங்களைப் பற்றி பார்ப்போம் வாருங்கள். அனுஷ நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் என்பதால் எப்பொழுதும் மாறுபட்ட மனநிலை கொண்டிருப்பார்கள். எறும்புக்கும் தீமை நினைக்க மாட்டார்கள் என்றாலும் கொண்ட கொள்கைக்காக ஆயுதம் ஏந்தவும் தயங்க மாட்டார்கள். பலருக்கு சுமை தாங்கியாக விளங்கினாலும் தங்களுடைய மனக்குறைகளை யாருடனும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். யார் தவறு செய்தாலும் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என தயங்காமல் எடுத்துரைப்பார்கள். இவர்கள் புத்திசாலியாகவும் கடின உழைப்பாளியாகவும் இருப்பார்கள். மேலும் இவர்கள் கலைகளில் ஆர்வம் தன்னம்பிக்கை உடையவர்கள். பெற்றோரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார்கள். கடைசிவரை அவர்களை கண்ணும் கருத்துமாக பாதுகாக்க வேண்டுமென்ற எண்ணம் கொண்டிருப்பார்கள். தேவபக்தி மிகுந்தவர்களாக காணப்படுவார்கள். சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கும் விஷயங்களை கடைப்பிடிப்பதில் உறுதியாக இருப்பார்கள். அப்படி கடைப்பிடிக்க வேண்டுமென்று தங்கள் குடும்பத்தினரையும் வலியுறுத்துவார்கள். இவர்களுக்கு தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவு. ஆனால் ஆழ்ந்த அறிவு உண்டு. நிறைய பயணம் செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களான இவர்கள் சிரித்தால் கலையாக இருப்பார்கள். இவர்களில் சிலர் தானுண்டு தனது வேலை உண்டு என்று தான் இருக்கும் இடம் தெரியாமல் இருப்பார்கள். எப்போதும் எளிமையாக இருக்க வேண்டுமென்று விரும்புவார்கள். எதையும் தீர்க்கதரிசனத்துடன் சிந்தித்துச் செயல்படுவார்கள். இல்லை என்று வருபவர்களுக்கு அவர்களால் முடிந்த உதவிகளைச் செய்வார்கள். ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருப்பார்கள். அடிக்கடி யாகங்களும் பூஜைகளும் செய்வதில் விருப்பம் கொண்டிருப்பார்கள். அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெண்மையான குணம் இருந்தாலும் சட்டென கடின வார்த்தைகளை பேசுவார்கள். அப்படி பேசினாலும் உடனே அதை சரிசெய்து விடுவார்கள். எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பார்கள். பசியை பொறுக்க மாட்டார்கள். இரவு பகல் பாராது உழைப்பார்கள். ஜாதி மதம் இனம் இவற்றையெல்லாம் கடந்து அனைவரிடத்திலும் அன்பாக பழகுவார்கள். கவர்ச்சியான தோற்றத்தால் அனைவரையும் கவர்ந்து இழுப்பார்கள். பேச்சில் வித்தகர்கள். தெளிவாக பேசுவார்கள். தாம்போல பிரியர்கள் என்று சொல்லப்படுகிறது. அதிர்ந்து பேசாத தன்மை கொண்ட இவர்கள் வாழ்க்கையில் 2ஆம் பகுதியில் பெரிய பதவிகளுக்கு செல்வார்கள். சகோதர வகையில் சில துரோகங்கள் சந்திக்க இவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் பலவீனம் அதாவது எதிர்மறை குணங்களைப் பற்றி பார்ப்போம். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களின் எதிர்மறை குணங்கள் என்று பார்த்தால் இவர்கள் தங்களின் உணர்ச்சியில் உறுதியற்ற தன்மை இருக்கும். அதாவது இவர்கள் எப்பொழுதும் சொந்த நிலைப்பாடு இல்லாமல் அடுத்தவரின் கருத்தை ஒட்டியிருப்பார்கள். மேலும் இவர்களுக்கு மன அழுத்தம் அடிக்கடி ஏற்படும். ஏனென்றால் சிறிய விஷயங்களுக்குக் கூட கவலைப்படுவார்கள். அதிபதி சனி என்பதால் இவர்களுக்கு பிடிவாத குணம் அதிகம் இருக்கும். இவர்கள் சுயநலவாதியாக இருப்பார்கள். சவால்களை எதிர்கொள்ளும் திறமை கொண்ட இவர்களுக்கு பழிவாங்கும் குணம் நிறைந்து இருக்கும். இவர்கள் வேகமாக உற்சாகம் அடைவது போல சீக்கிரம் ஆத்திரம் அடைவார்கள். மேலும் மற்றவர்களையும் ஆத்திரப்படுத்துவார்கள் என்று சொல்லப்பட்டு உள்ளது. இனிமையாக பேசினாலும் கோபம் என்று வந்துவிட்டால் என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் வார்த்தைகளை கொட்டிவிட்டு பிறகு அதற்காக வருந்தவம் செய்வார்கள். வீண் சண்டைக்குப் போகாதவர்கள் என்றாலும் சண்டை என்று வந்துவிட்டால் 2இல் 1 பார்க்காமல் விட மாட்டார்கள். தன்னுடைய சொல்லப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் பொதுவானவை ஆகும். தனிப்பட்ட ஜாதக பொருத்தம் கட்டாயம் மாறுபடும். நன்றி, வணக்கம்.